பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க இனியா கோபி கிட்ட காலேஜ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதால வீட்ல யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம், ஏற்கனவே அம்மாவும் பாட்டி தாத்தான்னு எல்லாருமே நம்ம மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு வீட்ல உள்ளவங்க கிட்ட அங்க பிரின்சிபல் சொன்னதை இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம அந்த உண்மை எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பிரின்சிபல் கிட்ட பேச கோபி வரன்னு சொன்னதால அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க இனியா. இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஈஸ்வரியும் செழியனும் இனியாவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இந்த பிரச்சனை பெருசாகலனாலும் உங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உன்னை கூப்பிட்டு பேசலனாலும் கண்டிப்பா போலீஸ் மூலமா இந்த பிரச்சனை அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஏதோ போனா போது சின்ன பசங்கன்னு விட்டுருக்காங்க, அதுக்காக மறுபடியும் இப்படிலாம் செய்யணும்னு நீங்க யாரும் யோசிக்கவே கூடாது. காலேஜுக்கு போனா ஒழுங்கா படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா போதும். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து மறுபடியும் இப்படி ஏதாவது பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வந்த அப்புறம் நீ காலேஜ்ல போய் படிக்கவே வேண்டாம் நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இங்க இனியா முழிக்கிற மொழியே சரியில்லை, ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு பாக்கியா கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனியா தான் அங்க காலேஜ்ல எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோட காலேஜ்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்களே, பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து பிரின்சிபலை மீட் மட்டும்ல அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த இனியா யார்கிட்டயுமே சொல்லாம எதுக்காக மறைக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியா. இங்க பாக்கியா மறுபடியும் இனியா கிட்ட பேச போறாங்க. என்ன இனியா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, நீ என்கிட்ட உண்மையை தான் சொல்றியா இல்ல ஏதாவது மறைக்கிறியா? உங்க எல்லாராலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது எப்படிடி பிரின்சிபல் உங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூடவா சொல்லல? அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லலையா? அப்போ உங்க காலேஜ்ல இந்த மூலமா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகவே இல்லையா? இல்ல இது எல்லாமே நடந்தும் எனக்கு தெரியக்கூடாது இந்த உண்மையெல்லாம் மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இனியா, என்னம்மா, ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எப்ப பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பியா? அங்க போலீஸ் ஸ்டேஷன் மூலமா இந்த பிரச்சனை எல்லாமே எங்க காலேஜ்ல உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? பிரின்சிபல் ஆனா இதை பெருசுப்படுத்தல, பொதுவா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இனி உங்களால வரவே கூடாது, ஒழுங்கா வந்து படிச்சுட்டு போற வழியை பாருங்க அப்படின்னு சாதாவா அட்வைஸ் பண்ணி விட்டுட்டாங்களே தவிர்த்து மற்றபடி எதுவும் சொல்லவே இல்லைம்மா. உண்மைதாம்மா, என்னை நம்புமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாக்கியாக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பா காலேஜ்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. காலேஜில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக பிரின்சிபல் இவரை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இனியா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறா. அதான் மெசேஜ் மூலமாகவே அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இது தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் இனியா ஏன் தான் இப்படி என்கிட்ட பொய் சொல்கிறாலோ தெரியல. இவளை நல்லபடியாக தானே வளர்த்தேன், இவ எதுக்காக என்கிட்டயே பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு காலேஜுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாக்கியா. ஆனால் பாக்கியா தான் வந்து அங்கே காலேஜில் பிரின்சிபல் கிட்ட பேச போகிறாங்கன்ற விஷயம் இங்கே இனியாவுக்கு தெரியாததுனால காலையில் இனியா எப்பயும் போலவே காலேஜுக்கு கிளம்புறாங்க. ஆனால் ரொம்ப பயத்தோட பதட்டமாகவே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாக்கியா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாக்கியா கொண்டு போய் சாப்பாடெல்லாம் இனியாவுக்கு கொடுக்க, அம்மா வேண்டாம்மா, நான் சீக்கிரமாக காலேஜுக்கு போகணும், நான் வேணா கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் இருடி, எழில் வரட்டும், நீ எப்படி தனியா போவ? அதான் எழில் கூப்பிட்டு போய் விடுவான்னு சொல்லியிருக்கான், அப்படி இல்லைன்னா பாட்டி தாத்தாவும் உன்னை விடுறதுக்கு வருவாங்க, நீ தனியாலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இனியா யோசிக்கிறாங்க, காலேஜுக்கு போன உடனே முதல்ல டேடிக்கு கால் பண்ணும், சீக்கிரமா வந்து பிரின்சிபலை பார்த்து எனக்காக பேச சொல்லணும். டேடியும் வர மறந்துட்டாரு, அவ்வளவுதான், பிரின்சிபல் என்னை சும்மாவே விட மாட்டாங்க, கண்டிப்பா என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு, சரி நான் சீக்கிரமா காலேஜுக்கு போகணும், யாராவது கூப்பிட்டு போய் காலேஜில் விடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏ இனியா, கொஞ்சம் அடக்க உடக்கமா இரு, எப்ப பார்த்தாலும் வீட்டில் கத்திக்கிட்டே இருக்காது, என்னவோ காலில் சுடுதண்ணியை கொட்டிக்கிட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. அதான் உங்க அம்மா சொன்னால யாராவது உன்னை கூப்பிட்டு போய் விடுவாங்க, அப்படி இல்லைன்னா நானே ஆட்டோவில் வரேன் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன், போதுமா, கொஞ்சம் அமைதியாரு. நீ பதறதெல்லாம் பார்த்தா மறுபடியும் காலேஜில் உன்னால பெரிய பிரச்சனை ஏதாவது உண்டு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? நான் காலேஜுக்கு போகணும், நல்லா படிக்கணும்னு தானே காலேஜில் போய் விடுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இனியா. உடனே செழியன், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பாட்டி, இனியா சரியான சமயத்துக்கு காலேஜுக்கு போகணும்னு பார்க்கா, அதனால தான் அவள் யாராவது கூப்பிட்டு போய் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா, வேற ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செழியன் இனியா கிட்ட, வா இனியா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நானும் அந்த பக்கமாக தானே போகணும், சும்மா இங்கே நின்று கத்திட்டு இருக்காத, பாட்டி பாத்தியா உன் மேலே எவ்வளோ கோவமா இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அங்கே காலேஜுக்கு போன இனியா கோபிக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேடி வந்து பிரின்சிபல் கிட்ட பேசினாதான் நான் காலேஜ்குள்ளேயே போக முடியும், கிளாஸ்குள்ளேயும் போக முடியும், அப்படி இல்லை என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி டிசியை கையில் கொடுத்துருவாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுறது? டேடி வேற கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. டேடி இங்கே காலேஜுக்கு வருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இந்த விஷயத்த நான் அம்மா கிட்டேயும் சொல்லலை, பாட்டி தாத்தான்னு வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டேன்.
எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. எனக்கும் அதே பயம்தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணேன்னு புரியலையே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோல இருந்து பாக்கியா, ஈஸ்வரி, தாத்தான்னு எல்லாருமே இறங்க அவங்க 3 பேரையும் பார்த்த இனியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், அம்மா என்ன பாட்டி தாத்தான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு காலேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு உண்மையை மறைச்ச இனியா எப்பயும் போல பதறி போய் நிற்கிறாங்க. அங்கே வந்த ஈஸ்வரி வந்த கோவத்தில் இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி இனியா, உனக்கு அறிவே இல்லை, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அதான் உங்க காலேஜில் பெத்தவங்க வந்தாதான் காலேஜ்குள்ளேயே விடுவேன்னு சொல்லி தானடி அனுப்புனாங்க. இந்த விஷயத்தையும் ஏண்டி எங்ககிட்ட மறைச்ச? நீ சொல்லலைன்னா இங்கே காலேஜில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? உன் காலேஜில் இருந்து பாக்கியாவுக்கு மெசேஜே அனுப்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் இப்போ வரலன்னு வையி, நீ காலேஜ்லேருந்து அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதாக போயிருக்கோம். மறுபடியும் என்கிட்டயும் பாக்கியா கிட்டேயும் இப்படி பொய் சொல்லணும்னு நினைக்கிறியே, திருந்தவே மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல வா பாக்கியா, பிரின்ஸ்பலை போய் பார்ப்போம். அவங்க வேற என்ன சொல்ல போறாங்களோ தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இனியா பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா ரொம்ப பதட்டமா பிரின்சிபல் பார்க்க போக அங்க பிரின்சிபல் இனியாவை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வயசுக்கேத்த வேலையா செய்றீங்க? உங்களால காலேஜோட பேர் எவ்வளோ கெடுது தெரியுமா? அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செஞ்சுட்டு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி பார்க்குறீங்க. பெற்றவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களே. ஆனால் உங்களை சொல்லி ஒரு குறையும் இல்லை, உங்கள் பெற்றவங்கள சொல்லணும். இப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை உங்கள் பொண்ணு செஞ்ச தப்புக்கு உங்ககிட்டலாம் பேச எனக்கு இஷ்டமும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. பேசாமல் நீங்கள் டிசியை வாங்கிட்டு போயிருங்க. உங்கள் பொண்ணு இனியாவை வேறு காலேஜில் சேர்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என் காலேஜில் இனி படிக்கவே கூடாது. இவங்களால எங்களோட காலேஜ் நேம் தான் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பிரின்சிபல் சொல்கிறத கேட்டு பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல், என்ன மேடம் சொல்கிறீங்க? என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு தான், தப்பே இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக அவளோட வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஆக்கக்கூடாதுல்ல. இந்த காலேஜை அவள் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்தா, நானும் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறேன். என்னோட கஷ்டம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் எதையுமே அவகிட்ட சொல்கிறதும் இல்லை. என் பசங்களை நல்லபடியாக பாதுகாக்கணுன்றதுக்காகவும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணுன்றதுக்காக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கால் கடுக்க நின்று வேலை பார்க்குறேன். என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை மேடம். அதுக்காக எங்களுடைய கனவையும் நீங்கள் உடைக்க வேண்டாமே. பாவம் இனியா ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணிட்டா, ஆனால் மறுபடியும் அவள் இப்படி ஒரு பட்ட தப்பே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி இனியாவுக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா. இப்படி பேசின பாக்கியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பிரின்சிபல், அம்மா அப்பா என்னவோ நல்லா தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்காம இப்படி செய்ய போய் பாவம் பேரண்ட்ஸ் தான் வந்து எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் இங்கே இனியாவோட அம்மா வந்திருக்காங்க, இனியாவோட அப்பா ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி, இனியாவோட அப்பாவா? அந்த கோபி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, குடும்பமே வேண்டான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு தனியாக ஒதுங்கி போயிட்டான். இனி நீங்கள் எதை பேசணும்னாலும் பாக்கியா கிட்டே பேசுங்களேன். என் பேத்தி இனியா கெட்டு போகிறதுக்கு காரணமே இனியாவோட அப்பா தான். இனியாவோட அப்பா குடும்பம் தான் வேணும்னு குடும்பத்துக்காகவே வாழ்ந்திருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்காது. அவன் வேற பொண்ணு வேணும்னு சொல்லி 2வது கல்யாணம் பண்ணிட்டு போனதால பிள்ளைங்களும் அதே பார்த்து வளர்ந்து வெவ்வேறு தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் என் மருமக பாக்கியா அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்கள நல்லா வந்து படிக்க வைக்கணும், பெரியாள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. என் பேத்தி இனியா பண்ணது தப்பு தான். அதுக்காக அவளோட ஃப்யூச்சரையும் அவளுடைய வாழ்க்கையவும் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்த்து உங்களோட முடிவை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே பிரின்சிபல் ரொம்பவே யோசிக்க இங்கே பாக்கியா அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பாத்தியா இனியா, உங்கள் அம்மா கண்லேருந்து வர ஒவ்வொரு கண்ணீரும் இது உனக்காக மட்டும்தான். நீ செஞ்ச தப்புக்காக தான் உங்கள் அம்மா ஏன் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சதனவோ நீ, ஆனால் பாவம் பத்தியா உங்கள் அம்மாவோட நிலைமை உனக்கு புரியுதா? இனியாவது ஒழுங்காக நடந்துக்க. காலேஜ்க்கு வந்தால் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து சுத்தாமல் ஒழுங்காக உன் வாழ்க்கையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இனியா செஞ்ச தப்பை மன்னிச்சு கிளாஸுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா அழுதுகிட்டே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். இனியா ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தா, ஆனாலும் விஸ்காம் எடுத்து தான் படிப்பேன்னு அடம்பிடிச்சி இந்த காலேஜில் தான் படிப்பேன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டதால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி இனியாவே இந்த காலேஜில் சேர்த்து விட்டேன். ஆனால் என் பேச்சை மீறி இனியா எப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை இனியாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அவன் நல்ல விதமாக இதை பயன்படுத்துவா. காலேஜில் படித்து நல்ல மார்க் எடுத்து இனியா இந்த காலேஜுக்கு நல்ல பேரை தேடி தருவாளே தவிர்த்து இனி இனியாவால் இந்த காலேஜோட பேர் கெடுற மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியாவை கூப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. இங்கே இனியா அழுதுகிட்டே சாரிம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே கோவத்தில் பாக்கியா, என்னடி செஞ்சு வச்சிருக்க, எதுக்குடி சாரி சொல்கிற?
தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க தான் சாரி கேட்கணும். நீ தான் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறியே. நீ கிளாஸுக்கு போகணும்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்தாதான் ஆகும்னு உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. பிரின்சிபலும் சொல்லி தானடி அனுப்புனாங்க. இந்த விஷயத்த சொல்லாமல் ஏண்டி மறைச்ச? திரும்ப திரும்ப நீ முழிக்கிறதே சரியில்லைன்னு உன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன்ல. ஆனால் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கே. ஏன் இனியா, நீ திருந்தவே மாட்டியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன். கொஞ்சம் கூட மனசுல பயம்ன்றதே இல்லாம போச்சு உனக்கு. நீ இப்ப கிளாஸுக்கு போ, வீட்டுக்கு வருவல்ல, உன்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். இனியாவை திட்டிட்டு அங்கிருந்து பாக்கியா, ஈஸ்வரி, தாத்தான்னு எல்லாருமே ஆட்டோல கிளம்பிடுறாங்க. இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய மொபைல பார்த்ததுக்கு அப்புறமா தான் கோபிக்கே ஞாபகம் வருது. நேத்தே என் குழந்தை இனியா சொன்னால காலேஜுக்கு வந்து பிரின்சிபல் கிட்ட பேசணும்னு, நான் எப்படி மறந்தேன்? பாவம் என் குழந்தை இனியா, நான் வருவேன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாளே. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா இனியாவோட காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு பக்கம் கோபி இனியாவுக்காக பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்காக காலேஜுக்கு வராரு. இங்க பிரின்சிபல், ஆமா சார், நீங்க யாரு அப்படின்னு கேட்க, நான் இனியாவோட அப்பா கோபி அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்க தானா சார் அது. ஏற்கனவே இனியாவோட அம்மாவும் பாட்டி தாத்தான்னு எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கோபி, இல்ல மேடம், என் ஒய்ஃப் பாக்கியா ஒழுங்கா என் பொண்ணு இனியாவை கவனிக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அவளோட பிஸ்னஸை பற்றியே யோசிக்கிறாளே தவிர்த்து, அதனால தான் பாவம் என் குழந்தை இனியா இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிட்டா. அவள் இனி அப்படி செய்யாமல் நானே பார்த்துக்கிறேன் மேடம். என் பொண்ணு இனியா குழந்தை மாதிரி, அவளுக்கு தப்பு செய்யவே தெரியாது. அது மட்டும் இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு தான் அவள் அங்கே இங்கேன்னு போயிட்டா மேடம். இனி அப்படிப்பட்ட தப்பே நடக்காது. என் பொண்ணை மன்னிச்சு நீங்கள் கிளாஸுக்கு அனுப்பிடுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே பிரின்சிபல், போதும் சார் நிறுத்துங்க. பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒழுங்கா இருந்தாதான் பிள்ளைங்க அதை பார்த்து நல்லா வளர்வாங்க. நீங்க உங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் பாக்கியா தானே பார்த்தாகணும். அவங்க என்னவோ பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு இங்கே வந்து உங்கள் ஒய்ஃபை பற்றி குறை பேசிகிட்டு இருக்கீங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க சுயமாக வேலை செய்யாமல் எப்படி சார் குடும்பத்தை பார்த்துக்க முடியும்? அதை கூட புரிஞ்சிக்காம எல்லா தப்பும் என்னவோ உங்கள் ஒய்ஃப் தான் செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக இனியாவுக்கு டிசி கொடுத்தே ஆவேன்னு சொன்ன உடனே உங்கள் ஒய்ஃப் பாக்கியா எப்படி அழுதாங்க தெரியுமா? தான் பொண்ணுக்காக என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா இனியா தப்பு செஞ்சுருக்கவே மாட்டா. பாக்கியா மேலே முதல்ல குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஒரு தாயாக இருந்து பாக்கியா அவங்க பொண்ணு இனியாவுக்கு செய்ய வேண்டியதை சரியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சார். இனியாவுக்காகலாம் பேச நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இனியாவோட அம்மா பாக்கியா இருக்காங்கல்ல, எதுனாலும் நான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கிளம்பலாம் சார். முதல்ல நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கங்க. அப்போ தான் உங்களை பார்த்து உங்கள் பசங்க திருந்துவாங்க, நல்ல வழியில் போவாங்க அப்படின்னு அங்கே வந்த கோபியை வெளுத்து வாங்கி ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இனியாவோட பிரின்சிபல். இதுக்கு மேலேயும் இங்கே நின்னா நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. அதான் அந்த பாக்கியா வந்து இல்லாததும் பொல்லாததுமா எல்லாத்தையும் பிரின்சிபல் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காளே. நான் 2வது கல்யாணம் பண்ணதெல்லாம் பிரின்சிபல் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படியே இந்த பாக்கியா வேண்டான்னு நான் 2வது கல்யாணமே பண்ணியிருந்தாலும் இனியா என்னோட பொண்ணே இல்லைன்னு ஆயிருமா? இனியாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதே. இந்த பாக்கியாவால் பிரின்சிபல் முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு பாக்கியாவை குறை சொல்லி எல்லா தப்புக்குமே காரணம் பாக்கியா தான் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட சொல்லலான்னு வந்த கோபி இங்கே பிரின்சிபல் கிட்ட அவமானப்பட்டு எதுவுமே பேச முடியாமல் வெளியேறாரு.